தமிழக சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து அரசியல் சூழல் சூடுபிடித்துள்ள நிலையில் நடிகர் விஜயின் அரசியல் பயணம் குறித்து பல்வேறு தரப்பினரிடையே விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் மலையாள திரையுலகின் முன்னணி நடிகரான மம்முட்டி சொன்ன பதில் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்து அரசியலுக்குள் நுழைந்த விஜய் தனது தமிழக வெற்றி கழகம் கட்சியின் மூலம் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கியுள்ளார். மாநிலம் முழுவதும் 234 தொகுதிகளில் போட்டியிட்டுள்ள அவரது கட்சி இந்த தேர்தலில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அரசியல் வட்டாரங்களில் பெரிதும் பேசப்படும் கேள்வியாக உள்ளது. குறிப்பாக விஜய் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு உள்ளிட்ட 2 தொகுதிகளில் போட்டியிடுவது தேர்தலின் கவனத்தை மேலும் அதிகரித்துள்ளது. அவரது அரசியல் பிரவேசம் ஆரம்பத்திலிருந்தே திமுக கட்சியை விமர்சிக்கும் நிலைப்பாட்டை எடுத்திருந்ததால் இம்முறை தேர்தலில் அவர் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகமாகவே உள்ளது. இந்நிலையில் படப்பிடிப்பு காரணமாக சென்னை வந்திருந்த மம்முட்டியிடம் செய்தியாளர்கள் தமிழக தேர்தல் நிலைமை, கேரள அரசியல் சூழல் மற்றும் விஜயின் அரசியல் நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மம்முட்டி, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சுருக்கமாக கூறி சிரித்தபடியே அங்கிருந்து நகர்ந்தார். அவரது இந்த ஒரே வரி பதில் எந்தவித அரசியல் கருத்தையும் வெளிப்படுத்தாமல் இருந்தாலும் சமூக வலைதளங்களில் பல்வேறு விளக்கங்களுடன் பரவி வருகிறது. சிலர் இதை நேரடி கருத்து தெரிவிக்காமல் தப்பித்து சென்ற புத்திசாலித்தனமான பதில் என சொல்கின்றனர். மற்றவர்கள் இதை விஜய்வுடைய அரசியலை பற்றி கருத்து சொல்ல விரும்பாத நிலைப்பாடு என்று பார்க்கின்றனர். இதற்கிடையில் விஜய்க்கு திரைப்படத்துறையைச் சேர்ந்த சிலர் வெளிப்படையாகவே ஆதரவு தெரிவித்துள்ளனர். சமீபத்தில் முடிந்த தேர்தலில் கூட பல நடிகர்கள், நடிகைகள் விஜய் போல அவருடைய ட்ரெஸ் கோடில் வந்து வாக்கு செலுத்தியது கவனத்தை பெற்றது. இது அவரது ரசிகர் ஆதரவு அரசியலிலும் பிரதிபலிக்க தொடங்கியிருப்பதை காட்டுகிறது. இதில் மம்முட்டியின் சுருக்கமான பதில் ஒரு சாதாரணமான கருத்தாக இருந்தாலும் விஜயின் அரசியல் பயணத்தை சுற்றியுள்ள எதிர்பார்ப்புகள் மற்றும் ஆர்வம் எவ்வளவு அதிகமாக உள்ளது என்பதை மீண்டும் வெளிப்படுத்தியுள்ளது. தேர்தல் முடிவுகள் இன்னும் சில நாட்களில் வெளியாக உள்ள நிலையில் இந்த விவாதங்கள் இன்னும் தீவிரமடையும் வாய்ப்பு உள்ளதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ.